வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக 21ஆம் தேதி அழகர் கோவிலில் இருந்து தங்க குதிரையில் கள்ளழகர் புறப்பட்டார். வழி நெடுகிலும் உள்ள மண்டகப்படியில் எழுந்தருளினார். நேற்று இரவு 3 மாவடி தல்லாகுளம் பகுதியில் எதிர் சேவை நடந்தது. இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று அதிகாலையில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை கள்ளழகர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் அமர்ந்து அழகரை வரவேற்க தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் விழா கோலாகலமாக நடந்தது. சிகர விழாவை காண தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். அழகர் ஆற்றில் இறங்கும் போது கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணதிர பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை கூடலூரை ஒட்டிய சில்வர் கிளவுட் அருகே தனியார் எஸ்டேட் பகுதியில் வனவிலங்கு வேட்டை தொடர்பாக கூடலூர் தர்மகிரியைச் சேர்ந்த ஃபைசல், விமலகிரியைச் சேர்ந்த ஷாபு ஜாக்கோப் ஆகியோரிடம் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். இவர்கள் அல்லூர் வயல் அருகே அதிமுக வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவனின் தேயிலை எஸ்டேட்டில் தங்கி தோட்ட வேலை செய்து வருவது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள், பயன்படுத்தாத 11 தோட்டாக்கள், பயன்படுத்திய 2 தோட்டாக்கள், கத்தி, ரத்தக்கரை படிந்த கோடாரி, டார்ச் லைட் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இவர்கள் எஸ்டேட் பகுதிக்குள் வந்து செல்லும் வன விலங்குகளை வேட்டையாட எஸ்டேட் பொறுப்பாளர் சுஃபைர் மூலம் 6 மாதங்களுக்கு முன் புளியம்பாறையைச் சேர்ந்த ஸ்ரீகுமார் என்பவரிடம் கள்ள துப்பாக்கி வாங்கினர். கடந்த 4 மாதங்களுக்கு முன் சருகுமானை சுட்டு அதன் இறைச்சியை சமைத்து சாப்பிட்டுள்ளனர். எஸ்டேட் கணக்காளராக பணிபுரியும் பரமசிவத்திடம் அன்றாட தேவைக்காக செலவுக்காகவும் பணம் பெற்றுள்ளனர். 2 வாரங்களுக்கு முன் காட்டெருமையை சுட்டு இறைச்சியை சமைத்து உண்டனர். கழிவுகளை வேனில் ஏற்றி சென்று தனியார் எஸ்டேட் காஃபி தோட்டத்தில் வீசி சென்றுள்ளனர். அதனை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வன விலங்குகளை வேட்டையாட சஜீவன் மூலம் துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் வாங்கி ஃபைசல், ஷாபு ஜாக்கோப் ஆகியோரிடம் பரமசிவம் கொடுத்தது விசாரணையில் தெரியவந்தது. இவ்வழக்கில் ஃபைசல், ஷாபு ஜாக்கோப் மற்றும் பரமசிவன் கைது செய்யப்பட்டு கோர்ட் உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். எஸ்டேட் உரிமையாளர் சஜீவன், அவரது கூட்டாளிகள் சுஃபைர் மற்றும் ஸ்ரீகுமார் ஆகியோரை வனத்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி முத்துவடுகநாத சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலில் ஊர்வலம் நிறைவு பெற்றது. மூலவர் சித்தர் முத்துவடுகநாதருக்கு பாலாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
தென்காசி மாவட்டம் மேலக்கடையநல்லூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவிலில் இருந்து மேலக்கடையநல்லூர் முக்கிய வீதிகள் வழியாக பெருமாள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தெருவை சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் முகமது அசாருதீன் வயது 27 மற்றும் முகமது நஸ்ருதீன் வயது 27 இருவரும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். இவர்கள் சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை சிலரிடம் வாங்கி பெரிய பாத்திரங்களில் அவித்து உலர வைத்து சேகரித்து தென்னந்தோப்பில் பதுக்கி வைத்தனர். அவற்றை இலங்கைக்கு கடத்தவும் திட்டமிட்டிருந்தனர். தகவல் கிடைத்ததும் போலீஸ் எஸ்ஐ கோட்டைசாமி தலைமையில் போலீசார் ரமேஷ் முத்துசெல்வம் ஆகியோர் சகோதரர்களின் தென்னந்தோப்பு வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு 15 சாக்குகளில் பதுக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 720 கிலோ எடை கொண்ட உலர் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். அவற்றை வனச்சரக அலுவலர் செந்தில்குமார், வனவர் கனகராஜ் ஆகியோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இவ்வழக்கில் சகோதரர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். இருவர் மீதும் ஏற்கனவே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தியதாக வழக்குகள் உள்ளன. கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் எருமையை ஏற்றிக்கொண்டு வேன் சென்றது. பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் அருகே துள்ளி குதித்த எருமை வேனிலிருந்து தவறி கீழே விழுந்தது. இதில் எருமையின் கொம்பு உடைந்து ரத்தம் வெளியேறியது. உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. கொதிக்கும் வெயிலில் மாடு ரோட்டில் கிடந்தாலும் படுகாயங்கள் காரணமாக வலியால் எருமை துடிதுடித்தது. வெயிலின் பாதிப்பு தெரியாமல் இருக்க அப்பகுதி மக்கள் எருமை மீது தண்ணீர் ஊற்றி குளிர்வித்தனர். பொக்லைன் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் எருமையை வேனில் ஏற்றி கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். வாயில்லா ஜீவனை மீட்க நடந்த இப்போராட்டம் காரணமாக பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி ருத்ரேஷ் வயது 25. அதே பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் நடந்தது. இதில் ருத்ரேஷும் பங்கேற்றார். அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்த ருத்ரேஷ் பரிதாபமாக இறந்தார். அவரது உடலை கைப்பற்றி உருளையன்பேட்டை போலீசார் விசாரித்தனர். ருத்ரேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வர், கௌதம் கும்பலுக்கும் கஞ்சா விற்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது. அதன் தொடர்ச்சியாகவே ருத்ரேஷ் கொலை நடந்ததை போலீசார் உறுதி செய்தனர். தலைமறைவாக இருக்கும் ஈஸ்வர், கௌதம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வெண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் மங்களதேவி கண்ணகி கோவில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழகம் சார்பில் தேனி மாவட்ட நிர்வாகமும் கேரளா சார்பில் இடுக்கி மாவட்ட நிர்வாகமும் செய்தன. திருவிழாவையொட்டி மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
தமிழகம் கேரளாவை சேர்ந்த 50,000 பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கண்ணகியை வழிபட்டனர். பாதுகாப்புக்காக தமிழக கேரள போலீசார் 1500 பேர் நிறுத்தப்பட்டனர்.